Hello friends, welcome to Kitchen to Plate. காலையில எழுந்து வர ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார் வந்தாலும் சில்லுன்னு எனர்ஜெட்டிக்காக ஏதாவது கொடுக்கணும்ல இந்த வெயிலுக்கு. அதனால ஒரு கை உடைச்ச வெல்லத்தை அரை கிளாஸ் தண்ணியோட சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. ஒரு 10 பல்லு தேங்காயை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிண்டு பாலை வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இங்கே வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுது. வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் திக்கானா போதும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு நைட்டே பச்சரிசி ஊற போட்டிருந்தேன். இதுலேருந்து ஒரு 2 கை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பச்சரிசியை ஊற வச்சதுனால தப்பிச்சேன்ப்பா. நீங்கள் செய்யும்போது பச்சரிசியை அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே இது வாண்டியில் ஒட்டிக்க ஆரம்பிக்கும். ஆற விட்டுட்டிங்கன்னா திரண்டு வந்துடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம வேக வச்ச அரிசி மாவை ஒரு ஓட்டுக்கரண்டியில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நூடுல்ஸ் மாதிரி கீழே விழும். இனிஷியல் ஸ்டேஜில் இது தண்ணிக்குள்ளே முழுகிடும். நல்லா வெந்த உடனே அது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் ட்ராப்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட அரை கிளாஸ் வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பாதாம் பிசின் இது கூட சேர்த்துட்டு நம்ம திக்காக அரைச்சி வடிகட்டின தேங்காய் பாலை இது கூட சேர்த்து சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.